நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது 138 வரலாற்றில் 18வது சாம்பியன் குகேஷ் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தி. இரண்டாவது இந்தியனாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் குகேஷ் என்பது சிறப்பு என்றாலும், இருவருமே இதில் தமிழர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்கள் என்பது தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை. மிக இளம் வயதில் 18 வயதில் சாம்பியனாக உருவாகியிருக்கிறார் குகேஷ். ஏறக்குறைய 40 வருடங்களாக கேரி காஸ்பரோவிடம் 22 வயது படத்தில் 13வது இடத்தை இருந்த இளம் வயது சாதனையாளர் குகேஷ் தட்டி பறித்திருக்கிறார் வெற்றியை. கேரி காஸ்பரோ சாதாரண நபர் அல்ல. 255 மாதங்கள், அதாவது 121 வருடங்கள் தரவரிசையில் முதலிடத்தை தக்க வைத்த ஒரு மாபெரும் சாதனையாளர், வெற்றி வீரர் என்பது கேரி காஸ்பரோவினுடைய ஒரு சாதனை. 6 முறை உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் என்பது இன்னொரு குறிப்பு. அத்தகைய பெருமை மிகுந்த சாதனையை தகர்த்து செஸ் உலகத்திற்கு தனது வருகை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் குகேஷ் என்பது சிறப்பான தகவலாக, செய்தியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட குகேஷ் அவர்கள் தமிழகம் வருகிறார் என்று சொன்ன உடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்கள் சிங்கப்பூரிலே இருந்து தமிழகத்திற்கு வருகிறார் என்ற தகவல் கிடைத்தவுடன் அவரை வரவேற்பதற்காக அவருடைய உறவினர்கள், அவருடைய சொந்தங்கள், ஏன் தமிழகமே அவருக்கு சொந்தமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பது சிறப்பானது. இந்த நிலையில் அவர் நேற்றைய முன்தினம் காலை 11 மணிக்கு சென்னை ஏர்போர்ட்டில் வரும் அவருக்கு தமிழகமே உற்சாகமான வரவேற்பை அளித்தது. இப்படி தமிழகத்திற்கு வருகை தந்த இவருக்கு சிறப்பான வரவேற்பு தமிழகமே தந்தது. சென்னை மாநகரத்தில் பிறந்து வளர்ந்தவர் அல்லவா, அந்த சென்னை மாநகரமே மொத்தமாக திரண்டு அவருக்கு வரவேற்பை அளித்தது. தமிழகம் எங்கும் இவருக்கு உற்சாகமான வரவேற்பு. உலக சாம்பியனாக வெற்றி பெற்று தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் இந்திய திருநாட்டுக்கும் பெருமை தேடி தந்தார். சீனாவினுடைய செஸ் வீரரை தோற்கடித்து உலக சாதனை படைத்த குகேஷ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை தமிழகம் தந்தது. தமிழக அரசு மட்டும் விட்டுவிடுமா என்ன? தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர், தமிழகத்தினுடைய முதல்வர், இவருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்து பாராட்டை தெரிவித்தார். வெற்றி பெற்றார் என்ற தகவல் கிடைத்தவுடனே முதல் குரலாக, முதல் பாராட்டாக முதலிலே சொன்னவர் தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் வரவேற்று அவரை வாழ்த்தி பாராட்டினார். இப்படிப்பட்டவருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் சார்பாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் உலக செஸ் சாம்பியன் திரு குகேஷ் அவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் FIDE உலக செஸ் சாம்பியன்
போட்டியில் 2024 வெற்றி பெற்ற இளம் வயதிலே சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்த திரு டி குகேஷ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டு திடலிலே தமிழகத்தினுடைய முதல்வர், தமிழின காவலர், இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர், தமிழக முதல்வர், இவருக்கு ரூபாய் 5 கோடிக்கான பரிசு தொகையை காசோலையாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் வழங்கி அவரை வாழ்த்தினார் என்றும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உடன் இருந்து வழங்கினார் என்று தெரிவித்தார்கள். இதன் மூலம் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களை தலைநிமிர செய்துள்ளார் நம் இளம் சதுரங்க ஆட்டக்காரர் திரு குகேஷ் அவர்களை தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா மக்கள் அனைவரும் மனதில் நீங்க இடம் பிடித்த இவருக்கு வயது 18 மட்டுமே. இதில் இன்னொரு சாதனை என்னவென்றால், இளம் வயதில் 18 வயதில் உலக சாம்பியன் ஆவது இவர் மட்டுமே. இதில் என்ன ஒரு சாதனை, ஒரு திறமை, ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் இருக்கிறது என்று சொன்னால், இளம் வயதில் 18 வயதில் உலக சாம்பியன் ஆவது இவர் மட்டுமே. திரு விஸ்வநாதன் முன்னாள் செஸ் விளையாட்டின் மன்னனாக தமிழுக்கும், தமிழ் மண்ணுக்கும், தமிழ்நாட்டுக்கும், இந்தியா திருநாட்டுக்கும் பலமுறை வெற்றியை தேடித்தந்த திரு விஸ்வநாத் ஆனந்திற்கும் பிறகு சதுரங்கத்தின் சொந்த நாடு இந்தியா என்று, சொந்த மாநிலம் தமிழ்நாடு என்றும் உலகம் உணர்த்தி உள்ளது. இந்த நாள் ஒரு பொன்னாள், நம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது என்று தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி போற்றி புகழ்ந்து இவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டினார் என்ற தகவலை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் திரு ரவி அவர்களோடு இணைந்து சென்னையிலிருந்து இந்த தகவலை எல்லாம் தந்திருக்கிறார். இந்த தகவலை எல்லாம் திரட்டி, அதை ஒன்று திரட்டி அழகாக கோர்வையாக்கி அதை செய்தியாக நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் பார்த்து பாராட்டுகின்ற பாணியிலே செய்தியை வடிவமைத்திருக்கிறார் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களுக்கு விண்ணை முழக்கும் அளவுக்கு ஒரு கைதட்டலையும் ஒரு பாராட்டையும் நாம் தெரிவிப்போம் நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளெல்லாம் சிறப்பாக நீலமலை தொலைக்காட்சி குழுவினர் சிரமப்பட்டு அழகாக வடிவமைத்து நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு வழங்குகிறார்கள் என்று தெரிவித்து, இதை நீங்கள் யூடியூப் பகுதியிலே உடனுக்குடன் கண்டு மகிழ இதுவரை நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு அழகான செய்தியை தருவதை உங்களுடைய பாராட்டுக்காகத்தான், பணத்திற்காகவோ காசுக்காகவோ அல்ல, நீலமலை தொலைக்காட்சியினுடைய நேயர்களுடைய பாராட்டு வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே நீலமலை தொலைக்காட்சி எண்ணம் டிவி கமாண்ட் பகுதியிலே, யூடியூப் பகுதியிலே சென்று உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஆனந்தம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் நமது குழுவினர் ஆசா அமீத், ரவி, நீலமலை
ராஜா, நம்முடைய தொகுப்பாளர், எடிட்டர், ஒளிப்பதிவாளர், செய்தியாளர் பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்